என் அன்பான முதற்கண் வணக்கம். நான் இங்கு காமராஜர் காட்டிய கல்வி பாதை எனும் தலைப்பில் ஒரு சில வார்த்தை பேசலாம் என வந்துள்ளேன். ஏட்டை கிழித்து எழுத படித்தவள், நாட்டின் விதியை மாற்ற பிறந்தவள் என்ற பாரதி கண்ட கனவை ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளுக்கும் நினைவாக்கியவர் நம் விருதுநகரின் வீரன். பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவன், ஏழைகளின் துணைவன், மதிய உணவு அளித்த மனித நேயம், உலகம் போற்றும் உத்தமர் நம் பெருந்தலைவர் காமராசர். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் வறுமையின் காரணமாக பல பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை. பள்ளிக்கு வந்தால் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்று உன்னதமான மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகளின் பசியை போக்கி பள்ளிக்கு வரவழைத்தார். ஒரு குழந்தை கல்வி கற்க நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ஆரம்ப பள்ளியும் 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியையும் அமைத்து கொடுத்தார். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சமமாக கல்வி கற்க இலவச கல்வியையும் பள்ளி சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். அவர் போட்ட வலுவான கல்வி அடித்தளம்தான் இன்று நம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு காரணம். நாமும் அவரை போல நேர்மையுடனும் சுறுசுறுப்புடனும் படித்து இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்போம். ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவதாகும். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக அளித்த படிக்காத மேதையான காமராஜரை போற்றுவோம். வாழ்க காமராஜரின் நாமம், வளர்க அவரது கல்வி பணிகள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.